கைத்தொழில் அபிவிருத்தி சபை கல்வி அமைச்சுடன் இணைந்து அகில இலங்கை பாடசாலைகளுக்கிடையில் நடாத்திய விவாதப் போட்டியின் இறுதிப் போட்டியில் கிளிநொச்சி தமிழ் மகா வித்தியாலய பாடசாலை அணியை எதிர்த்து போட்டியிட்ட மட்டக்களப்பு கல்லடி உப்பொடி ஸ்வானந்தா பாடசாலை அணியினர் வெற்றி பெற்று மகுடம் சூடியதை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு இன்று திங்கட்கிழமை 25/8/2025 பாடசாலை ஒன்றுகுடல் மண்டபத்தில் இடம்பெற்றது. ஆரம்ப நிகழ்வாக சாதனை மாணவர்கள், அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் பாடசாலை முகப்பிலிருந்து பாண்டு வாத்தியம் முழங்க பாடசாலை ஒன்றுகுடல் மண்டபம் வரை அழைத்து வரப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து பாடசாலை அதிபர் எஸ். தயாபரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பாடசாலை பிரதி அதிபர் எஸ். குலேந்திரகுமார், பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் எஸ். ரவீந்திரன், பழைய மாணவர் சங்க செயலாளர் இ. சாய்ராஜன் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது சாதனை மாணவர்களான ஏ. அக்ஷரன், ச. லக்ஷயன், ம. சதுஷன், பி. அகிலேஷ், நே. தனேஸ்வரன் மற்றும் ம. அக்ஷயன் ஆகியோர் பாடசாலை அதிபரால் பதக்கம் அணிவித்து வெற்றி கிண்ணம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அத்தோடு இணைப்பாளர் கலாநிதி கே. விருத்தாச்சலம், உதவி இணைப்பாளர் வி. கௌதமன் மற்றும் பொறுப்பாசிரியர்களான திருமதி ஏ. சிவகுமார், திருமதி எஸ். ஜீவராஜ் ஆகியோரும் பாடசாலை சமூகத்தால் கௌரவப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நடத்தப்பட்ட விவாத போட்டியிலே எங்களுடைய மாணவர்கள் அகில இலங்கை ரீதியிலே போட்டியிலே சிறந்த விவாதியாகவும் உடல்நிலை பெற்று எங்களுடைய பாடசாலைக்கு பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த மாணவர்களை பாராட்டி அதேபோல் அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் இல்லை என்றால் அவருடைய செயல்பாடுகளை உடனடி செய்வதை கடினமாக இருக்கும். ஆகவே எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய விவாத அணி மாணவர்களுடைய பெற்றோர்களே, அதேபோல் எங்களுடைய செயற்பாடுகளுக்கு உறுதுணையாக எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர் பழைய மாணவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் அதற்கு மேலாக இந்த போட்டி நிகழ்ச்சி மாணவர்களை ஒழுங்கமைத்து அழைத்து சென்று வந்த விதாசன் சார், அதே போல் ஜீவராஜ் டீச்சர், அதே போல் சிவகுமார் டீச்சர் போன்றவர்களும் இந்த நிகழ்வுகளிலே முக்கியமானவர்களாக கொள்ளப்படுகிறார்கள். மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு இந்த மேடைக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த போட்டியானது கடந்த வருடம் டிசம்பர் மாதம் முதலாவது போட்டி மட்டக்களப்பில் இருக்கின்ற சிறந்த பாடசாலைகளில் ஒன்றான மத்திய கல்லூரியில் இடம்பெற்றது. அக்கல்லூரியில் இந்த போட்டி நடைபெற்ற பொழுது இந்த போட்டி தொடர்பான எந்த ஒரு விடயங்களையும் அறிந்து கொள்ளாதவர்களாக அந்த போட்டியில் சென்று போட்டியிலே பங்கு பெற்றோம். அந்த போட்டியிலே சிசிலியா பெண்கள் பாடசாலை மாணவர்களுடன் எங்களுக்கு சமர் இடம்பெற்றது. அந்த போட்டியிலே தெரிவாகி இரண்டாவது போட்டி எமது மட்டக்களப்பு ஸ்வானந்தா தேசிய பாடசாலையில் இடம்பெற்றது. அம்முறை நடைபெற்ற போட்டியிலே திருகோணமலையில் இருந்து வருகை தந்த இந்த கிண்ணியா முஸ்லிம் பாடசாலை மாணவர்களுடன் போட்டியிட்டு அந்த போட்டியிலும் தெரிவாகி அடுத்ததாக வவுனியா தமிழ் மகா வித்தியாலயில் இடம்பெற்ற போட்டியில் பங்கு பெற்றிருந்தோம். அந்த போட்டியில் கிளிநொச்சி தமிழ் மகா வித்தியாலய மாணவர்களுடன் பங்கு பெற்றி அப்போட்டியிலும் தெரிவாகி இறுதியாக அகில இலங்கை ரீதியில் நடத்தப்பட்ட இந்த போட்டியிலே இறுதி தலை சிறந்த 6 பாடசாலைகளில் ஒன்றாக தெரிவு செய்யப்பட்டு மீண்டும் வவுனியா சிலோன் சர்ச் பாடசாலையில் நடத்தப்பட்ட போட்டியிலே மீண்டும் கிளிநொச்சி தமிழ் மகா வித்தியாலய மாணவர்களுடன் பங்கு பெற்றி
இந்த வெற்றியை சுவீகரித்திருக்கிறோம் என்பது பெருமையுடன் தெரிவிக்கிறேன். இந்த வெற்றிக்கு பின்னால் பல பேரின் உழைப்புகள் இங்கே காணப்படுகிறது. அந்த வகையில் இந்த தீமை கொண்டு ஒரு விளைபாட்டாக செயல்பட்ட ரீதியில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் கல்லூரி அதிபர் பிரதி அதிபர்கள் உபாதிகளுக்கு இந்த வேளையில் இந்த டீம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேவேளை எங்களது பழைய மாணவர் சங்கம் உண்மையாக சாயராஜ் அவர்கள் மிக ஆர்வத்துடன் என்னுடன் தொடர்பு கொள்வார். தொடர்ச்சியாக என்ன செய்ய அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, இன்னொரு அரசு எங்களுக்கு என்னன்னு சொன்னால் போட்டியில் இது புள்ளி சிஸ்டம் அடிப்படையில் தான் அந்த போட்டிகள் இடம்பெற்றது. உடனே அவங்க முடிவு சொல்ல மாட்டாங்க. செமிஃபைனலில் போன இடத்தையும் நான் சட்டவடிக்கிறத உடனே சொல்லணும் என்று அவங்களோட புள்ளி சிஸ்டம் இலங்கைக்குள்ளாக உள்ள பாடசாலைகள் தமிழ் மீடிய பாடசாலைகளுக்கிடையே நடைபெற்றது. இதில் இன்னொரு விஷயம், இந்த கைத்தொழில் அபிவிருத்தி சபையுடன் எமது கல்வி அமைச்சும் இணைந்துதான் இந்த நிகழ்வை நடத்தி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.